இல்லாத அரசு, கண் இல்லாத மதுரை மாநகராட்சி என்று முறைசாரா போஸ்ட் ஓட்டும் தொழிலாளருடைய கோரிக்கையை எவ்விதத்திலும் செவிசாய்க்காமல் நேற்று 29/6/2026 அன்று மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறையை போஸ்ட் ஓட்டும் தொழிலாளருக்கும் மதுரை மாநகராட்சியின் திட்டத்திற்கும் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் அதை உரிய மாநகராட்சி அதிகாரி பெற்றுக்கொண்டு முறையான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து மதுரையில் போஸ்ட் ஓட்டும் தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த முறைசாரா தொழிலாளர்களுக்கு அந்த போஸ்டர்களை தொடர்ந்து அவருடைய தொழிலை அச்சுறுத்துகின்ற விதமாக போஸ்டர்களை பறிமுதல் செய்வதும், அவர்கள் மீது வண்டியை பிடுங்கிறது, இந்த மாதிரி பறிமுதல் செய்கிறது, இந்த மாதிரி ஃபைன் போடுறது, இது மாதிரி தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சி இந்த முறைசாரா தொழிலாளருக்கு சரியான வழிகாட்டுதலை காட்டாமல் ஒரு முறையான வழிகாட்டுதலை நாங்கள் வழங்க கோரி கடந்த 21ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் நம்ம பழங்கானத்தம் திடலில் உண்ணாவிரதம் இருப்பதற்காக ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய விளம்பர தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி போன செயற்குழு கூட்டத்தில் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவு செய்து அனுமதி வாங்கி வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக இன்று மதுரை மாநகராட்சி ஆணையாளர் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று இந்த நேரத்திலே நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு எட்டப்படும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டால் அதை நன்றி அறிவிப்பு கூட்டமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். கண்டிப்பாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதலை, முறையான வழிகாட்டுதலை தான் நாங்கள் கேட்கின்றோம். இது எப்படி இந்த தொழிலை முறையாக செய்வது, இதை எப்படி என்று ஒரு முறையான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக மதுரை மாவட்ட தமிழ்நாடு விளம்பர தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் போஸ்டர் முத்துசாமி என்ற அடிப்படையிலே நான் இந்த கோரிக்கையை மதுரை மாநகர ஆணையாளரை பார்த்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.